அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இத்தனை வருஷமா வந்துட்டு பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு அமைதி காத்துக்கிட்டு இருந்த இந்தியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நேற்று வந்துட்டு தன்னுடைய அதிரடினா என்ன அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 9 இடத்துல நடந்த தாக்குதல்னால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமா நிலக்குலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றத பாகிஸ்தான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ காலையிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்து அப்படின்றது வந்துட்டு பரவலாக தேடப்படக்கூடிய விஷயமா, பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, பல பெண்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய கணவரை இந்த பல்காம் தாக்குதல் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இறந்துருந்தாங்க அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷனுடைய பேரில் ஆரம்பிச்சு ஆப்ரேஷன் செஞ்ச விங் கமாண்டராக இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஆப்ரேஷனை லீட் பண்ண லீடராக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் சார்ந்த விஷயமாவே வச்சு பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி அப்படின்னு தான் சொல்றோம். இதனால உலக அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் பக்கமாக ரொம்ப பெரிய பார்வை அப்படின்றது திரும்பி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி மேல் கமாண்டர் தான் வந்துட்டு அந்த முன்னெடுப்புகள் அப்படின்றதெல்லாம் எடுப்பாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமாண்ட் பண்ணதா இருந்தாலும் சரி, இல்லை விங் கமாண்டரா இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்துட்டு பெண்களா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா, லெப்டினன்ட் கர்னலான ஷோஃபியா குரேஷியும் விங் கமாண்டர் ரியோமிகா சிங்கும் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த தாக்குதல்கள் அப்படின்றத முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால யார் இவங்க அப்படின்னு சொல்லி தேடுதல்களும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல பெண்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விதைவையாக்கின பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்ச பாகிஸ்தான் தீவிரவாதிகளை 2 பெண்களை வச்சு இந்தியா முடிச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பாராட்டப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லெப்டினன்ட் சோஃபியா குரேஷி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 36 வயசு ஆகக்கூடிய ஒரு லெப்டினன்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ தகவல் பிரிவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. குஜராத்தை சார்ந்த சோஃபியா குரேஷினுடைய அப்பாவாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, 2 பேருமே வந்துட்டு ஆர்மி பர்சன்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ சோஃபியாவுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ஆர்மியில் சேரணும் அப்படின்ற ஆசைகளாக இருக்குது. ஸோ தன்னுடைய பீரியட் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்கிறாங்க. 2016 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வதேச இராணுவ பயிற்சி அப்படின்னு வந்துட்டு நடக்குது. இதில் இந்தியா மட்டும் இல்லாமல் சீனா, அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 17 நாடுகள் வந்துட்டு 18 நாடுகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலந்துக்கிறாங்க. இந்த 18 நாடுகளில் வந்துட்டு ஒரே ஒரு பெண் அவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்துட்டு லீட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற எல்லா நாடுகளையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த இராணுவ பயிற்சியில் மற்ற 17 நாடுகளையும் ஆண்கள் வழி நடத்தும் போது இந்தியாவை மட்டும் ஒரு பெண் வழி நடத்துகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க தான் ஷோஃபியா குரேஷி. அது வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரியான சர்வதேச இராணுவ பயிற்சி இருக்கு இல்லையா, அதில் பெண்கள் அப்படின்றவங்க வந்துட்டு இந்தியாவை வழி நடத்தினது கிடையாது. பட் அப்பயே வந்துட்டு ஷோஃபியா குரேஷி வழி நடத்துனதுனால மற்ற நாடுகளுடைய பார்வை அப்படின்றது ஷோஃபியா மேலே விழுகுது அப்படின்னு தான் சொன்னோம். 2010 பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய அத்துமீறல்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் முறியடிக்கிறதுக்கான வேலையில சோஃபியா குரேஷி ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால தான் இந்த ஆப்ரேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் மெம்பராக வந்துட்டு சோஃபியா குரேஷியை இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் இருக்காங்க இல்லையா, அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ரியோமிகா சிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விமானப்படையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2004 பைலட்டாக ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் கடற்படை மாதிரியான இடங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு சிரமமான வேலை அப்படின்னே சொல்லலாம். அதில் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்ஸை தான் இவங்க ஓட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. 2017 தான் பார்த்தோம் அப்படின்னா விங் கமாண்டருக்கான பதவி உயர்வு அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த 2 பெண்களும் சேர்ந்து தான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 பெண்களுடைய வாழ்க்கைக்கான அந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, எங்களுடைய வாழ்க்கை என்ன, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கணவர்களை தான் அவங்க கண்ணு முன்னாடி கொண்டிருக்காங்க, ஆண்களை தான் பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி கொண்டிருக்காங்க அப்படின்றதுனால அத்தனை பெண்களுடைய கண்ணீருக்கும் அவங்களுடைய சிந்தூர் இருக்கு இல்லையா, அந்த குங்குமத்தை தான் சிந்தூர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக தான் இந்த பயங்கரமான தாக்குதல் அப்படின்றத இந்தியா நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம் அப்படின்னா பல தாக்குதல்கள் அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறமா அந்த தாக்குதல்களை நடத்துகிற தலைமை அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்தியா சைடுல இருந்த உச்சபட்ச பாதுகாப்பு அப்படின்றது கொடுக்கப்படும். ஏன்னா நாங்கள் இதை அவங்க தான் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு அவங்க வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணதுனால தீவிரவாதிகளுடைய பார்வையாக இருந்தாலும் சரி, இல்லை பாகிஸ்தானுடைய பகையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு சூடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம். இதனால ஷோஃபியா குரேஷிக்கும் ரியோமிகா சிங் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது பல மடங்கு அதிகப்படுத்தப்படும்
அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இவங்க ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஆர்மி பர்சன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள்ல தான் இருப்பாங்க, அந்த குவார்டர்ஸ்ல தான் இருப்பாங்க அப்படின்றதுனால அங்க சாதாரணமாகவே யாரும் உள்ள போயிட முடியாது. பட் இருந்தாலும் இவங்களை சுற்றி ஒரு 24 மணி நேர பாதுகாப்பு அப்படின்றது தொடர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்க தொற்றுக்கக்கூடியது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சாதாரண நாட்டை கிடையாது, பல வருஷம் பகையாளியா இருக்கக்கூடிய பாகிஸ்தானையும் இவங்க பந்தாடி இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றதும் பல மடங்கு அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பயணங்கள் இருக்கு இல்லையா, இவங்களுடைய பயணங்கள் அப்படின்றது முழுசா ரத்து செய்யப்படும். அதையும் தாண்டி இவங்க பயணம் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ராணுவ ரகசியத்தை எப்படி கட்டி காப்பாற்றுறாங்களோ அந்த மாதிரி இவங்களுடைய பயணம் அப்படின்றதும் ரொம்ப 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 ரகசியமாக தான் அது நடக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாஸை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க 2 பேர்த்தையும் இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கொலை வெறியில இருக்கும் அப்படின்றதுனால இன்கேஸ் அவங்க சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துட்டு அது அவங்களுக்கே ரொம்ப பெரிய பேக்ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால அப்படி எந்த சோஷியல் மீடியா மெசேஜஸும் சோஷியல் மீடியா ஆப்ஸும் அவங்க யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது உளவுத்துறை கட்டுப்பாட்டின் கீழே என்ன மெசேஜ் அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா தான் அது அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இவங்க குறைந்தது ஒரு 4-5 வருஷத்துக்காவது உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் 100% இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு கொலை மிரட்டல்கள் எதுவும் வருதா, இல்லை இவங்க சுற்றி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தன்னுடைய உயிர் போனாலும் தன்னுடைய உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் கூட இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் அப்படின்றத தைரியமாக முன்னெடுத்து பண்ணதுனால ஷோபியா குரேஷிக்கும் யோமிகா சிங்குக்கும் பல தரப்புல இருந்தும் பாராட்டுகள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்மளும் நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த 2 சிங்க பெண்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.